கலை அப்படின்றவங்க வந்து 2-3 தடவை நமக்கு கமெண்ட் பண்ணிட்டாங்க. மாடியில வந்து ஃபுல்லா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸ்டெப்ஸ் வழியா ஃபர்ஸ்ட் அந்த கிரில் கேட் வழியா வெளியில வந்த பிறகு ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் போட்டு கவர் பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி. ரூமுக்கு மேலே தான் வந்து நாங்கள் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். வெயிலில் போட முடியாத துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, லைக் ஷர்ட்ஸு, யூனிஃபார்ம்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நான் அந்த ஷீட்டுக்கு கீழே தான் வந்து போட்டுப்பேன். அதுக்கப்புறமா வெயிலில் நல்லா காய வைக்கிற துணி எல்லாத்துக்கும் வந்து இங்கே கயிறு கட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நான் அதை போட்டுப்பேன். இந்த இடம் வந்து துணி துவைக்கிற இடம். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலையும் வந்து நல்லா 2 பக்கமும் கவர் ஆகுற மாதிரி ஷீட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ரூமுக்கு மேலே இருக்கிற மாடிக்கு டேங்க்குக்கு போகிற ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேட் வச்ச மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். நல்லாவே வெயிட்டாக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வீடுகளில் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சுருப்பாங்க. அதில் ஏறவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நமக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடி ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஹோம் டூர் போடும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஸ்டாண்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் நல்லாவே யூஸ் ஆகுது. குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாமே வந்து இதில் ஃபுல்லாக நான் வந்து போட்டுட்டு ஃபேன் போட்டு விட்டுருவேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் பெரிய ட்ரெஸ் எல்லாமே வந்து மாடியில் நான் அந்த ஷீட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல போட்டு காய வச்சுப்பேன். மழை டைமில் நல்லாவே இது யூஸ் ஆகுது. அப்படி இல்லைனாலும் இந்த யூனிஃபார்ம்லாம் சம்டைம்ஸ் நம்ம வந்து துவைக்காமல் மறந்துடுவோம். நைட்டு துவைச்சிட்டு காலையில் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இதில் நான் காய வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் காய வச்சுட்டு ஃபேனுக்கு கீழே நம்ம படுத்திருக்கோம் இல்லையா, அங்கேயே வந்து பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக காலையிலலாம் காஞ்சி முடிஞ்சிடும். இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டவல்லாம் காய வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஹெவியாக எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியாது. லைட்டாக வந்து டவல் அந்த மாதிரி தான் போட முடியும். அதுக்காக மட்டுமே எனக்கு போதும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரியே சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நிறைய வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. அது எல்லாமே எனக்கு இங்கே வந்து தேவைப்படாது. ஏன்னா வந்து மொத்த துணியும் நான் மேலே தான் காயப்படும் அப்படின்றதுனால டவலுக்கு மட்டும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு ஒரு ஹூக் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.